இப்போ கோல்டோட சிட்யூவேஷன் அதாவது கோல்டோட சினாரியோ சுத்தி என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ கடந்த ஒரு ரீசன்ட் டேஸாவே கோல்டு ரொம்பவே வந்து கரெக்ஷன பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி தான் தெரியுது. அதனாலேயே சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெயிட் அண்ட் வாட்ச் மூட்ல இருப்போம். நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டோம். அதுவே வந்து கீழ போயிருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னாலும், நியூவா இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களும் யோசிக்கிறாங்க. நம்ம நியூவா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அந்த அமௌண்ட் திரும்ப கரெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்றதுனால இன்டர்நேஷனல் அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, காத்திருக்க வேணாம். இனிமே வெயிட் அண்ட் வாட்ச் மூலம் பண்ணாதீங்க. இப்பவே வந்து கோல்ட வாங்குங்க அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பிரெடிக்ஷனையும் சொல்லியிருக்காரு. கோல்டு மட்டும் இல்ல, வெள்ளியும் சரி, அதாவது கோல்டு மட்டும் இல்ல, சில்வரும் சரி, நெக்ஸ்ட் ஒரு சில மந்த்ஸ்லயே வந்து ஒரு நியூ ரெக்கார்ட் ஹைய வந்து டச் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு கன்ஃப்யூஷனாவே இருக்கு. ஏன்னா கோல்டு வந்து இன்னும் இறங்கிக்கிட்டே போச்சு அப்படின்னா, இன்னும் இறங்கிரும். சில பேர்லாம் சொல்றாங்க, பழைய ரேட்ட டச் பண்ற அளவுக்கு போகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா சிலர் வந்து இல்ல, இது வந்து ஒரு டெம்பரவரி கரெக்ஷனா தான் இருக்கு. இதுக்கு மேல போறதுக்கான அதாவது ஹைக்கு போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர பொறுத்தவரையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ கோல்டோட பிரைஸ் இறங்கி இருந்தாலும் இது டெம்பரவரி தான். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்காதீங்க. உடனே போய் பை பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ ஏன் சொல்றாரு? ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வந்து உச்சத்த வந்து கோல்டு தொடும்? ஸோ என்ன மாரியான ப்ரெடிக்ஷன சொல்லியிருக்காரு? யாருக்கெல்லாம் இதனால பெனிஃபிட் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ரெடிக்ஷன யாரு சொன்னாரு அப்படின்னா, சிங்கப்பூர சேர்ந்த ஸ்விஸ் ஏசியா கேபிட்டல் கம்பெனியோடைய சீஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃபீசர் தான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. யாருன்னா ஜுட் கீனர் அப்படின்ற மாரி அவருடைய பேர் இருக்கு. ஸோ அவர் வந்து இப்போ ரீசென்ட்டா அவர் வந்து பேசுறப்போ, கோல்டோட பிரைஸும் சரி, சில்வரோட பிரைஸும் சரி, 2மே வந்து இப்ப கரெக்ஷன தாண்டி திரும்பவும் ஒரு ராலிய வந்து அதாவது ஸ்ட்ராங் ராலிய குடுக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட பார்வையில வந்து இப்போ கோல்டும் சரி, இப்போ அ அ சில்வரும் சரி, ஒரு பிரைஸ் டிப் அப்படின்றது டெம்பரவரியா ஒரு செட்பேக் மட்டும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ நம்ம வந்து நார்மலா சொல்லணும்னா, மார்க்கெட்றது ஸ்மால் கரெக்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா பேனிக் ஆகக்கூடாது. ஸோ லாங் டெர்ம் ஸ்டோரிய வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். இன்னும் ஸ்ட்ராங்கா ஆக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இப்ப பை பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இவர் சொல்றபடி அ அ வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, டெப்ட் லெவல் மட்டுமே வந்து கன்டினியூஸா இன்கிரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ பல நாடுகள் வந்து இப்போ வந்து அவங்களுடைய பேரோல சிக்கி இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து சிக்கி தவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட சிட்யூவேஷன்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ரொம்பவே ஒரு சேஃபான, செக்யூரான அசெட் அப்படின்றதெல்லாம் வந்து தேட ஆரம்பிப்பாங்க இல்லையா? ஸோ அப்பதான் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அது கிடைக்கக்கூடிய அசெட் கிளாஸ் என்ன அப்படின்னா, அது வந்து கோல்டு தான் அப்படின்ற மாதிரியும், வேர்ல்டு எக்கனாமிக் பிரஷர்ல அதிகமா இருக்கிறப்போ, இன்வெஸ்டர்ஸ் வந்து சேஃப் ஜோனுக்கு மூவ் ஆகுறது ஒரு நார்மல் கேம் தான். ஸோ இதனாலேயே வந்து எல்லாருமே கோல்ட நோக்கி வருவாங்க. கண்டிப்பா கோல்டு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ராலிய வந்து சந்திக்கும் அப்படின்ற மாரி இவரு சொல்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம கோல்டு பொறுத்தவரையும் வேர்ல்டு அளவுல உள்ள சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து அதிகமா வந்து கோல்ட வந்து இப்போ ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அதிகமா கோல்ட வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பல நாடுகள் தன்னோட அந்த ஃபாரின் ரிசர்வ வந்து கோல்டோட பங்கு இருக்கு இல்லையா? கோல்டோட அந்த ஷேர்ஸ வந்து அதிகமா வந்து ரிசர்வ் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் பையிங் தான் கோல்டோட பிரைஸ வந்து இன்னும் அதிகமாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியுமே ஒரு கருத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுடைய அந்த கோல்டோட அந்த ரிசர்வ்ல அவங்க மொத்தமா இருக்க அந்த ஃபாரின் ரிசர்வ்ல கோல்டோட பங்கு மட்டும் இன்னும் இன்கிரீஸ் ஆகுறதுனால, கண்டிப்பா கோல்டோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ பிக் பிளேயர்ஸ் வந்து கோல்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் அப்படின்னு பார்க்கலாம். கோல்டோட பிரைஸ் ஹைக்கு போகுது அப்படின்னு ஸ்ட்ராங்கான சிக்னலா பார்க்கலாம் அப்படின்ற மாரியும் சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறமும் கூட வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்றது வந்து இன்னும் முழுமையா வந்து கம்மியாகல. ஸோ பல நாடுகளுக்கு இடையேயான இந்த ஒரு கிரைசிஸா இருக்கட்டும், இந்த ஒரு வாரா இருக்கட்டும், ட்ரேட் இஷ்யூஸ், எக்கனாமிக் இஷ்யூ, எக்கனாமிக் அன்சர்டனிட்டி ஸோ இது எல்லாமே வந்து கன்டினியூஸா இன்னும்
நீடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் முடிவுக்கு வரல. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வந்து சேஃப் ஹேவன் அசெட்டா, அதாவது சேஃப் ஹேவன் டிமாண்டா இன்னும் இன்க்ரீஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு அசெட் என்ன அப்படின்னா, அதுவுமே வந்து இந்த கோல்ட தான் அவர் சொல்றாரு. ஸோ கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், அதோட விலை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆறதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்றத தான் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு. ஸோ குளோபல் அளவுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிற வரைக்கும் கோல்டுக்கு டிமாண்ட் அப்படின்றது வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆப் வந்து ஆகிடவே ஆகாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும்போது இப்போ ரீசன்ட் டேஸ்ல கோல்டோட பிரைஸ பொறுத்தவரையும் ரொம்பவே பிரஷர்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சில நாட்கள்ல வந்து கோல்டோட பிரைஸ் இறங்கி இருக்கு. ரொம்பவே இறங்கி இருக்கு. அதாவது சில பேர் சொல்ற மாரி 1,00,000 கீழ வந்துரும். 1,00,000க்கு மேல போகாது. 1,00,000 கீழ வந்துரும் அப்படின்னு சில வந்து அவங்களுடைய ப்ரெடிக்ஷன சொல்றாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ஃபெடரல் வந்து தன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறனால தான் இந்த ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால ஷார்ட் டெர்ம்ல கோல்டோட பிரைஸ் வந்து ஒரு வேலடைல்ல தான் இருக்கும். ஸோ ஆனா லாங் டெர்முக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி தரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ ஷார்ட் டெர்ம்ல வாலட்டிலிட்டியா தான் இருக்கும். பட் அதனால லாங் டெர்ம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இவருடைய கருத்துப்படி இப்ப இருக்க சிச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விலை வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ல தான் இருக்கு அப்படின்னாலும், இதுதான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அதனால பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறையுமா அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணாம, லாங் டெர்ம் நம்ம யோசித்துட்டு அந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம வாங்கணும், இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அது வந்து ரிட்டர்ன் அதிகமா தர்றதுக்காகவோ, அது வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஓவராலா வந்து இப்போ கோல்டோட பிரைஸும் சரி, வெள்ளியோட பிரைஸும் சரி, ஒரு நியூ ஹைய வந்து தொடும் அப்படின்ற மாரி இவர் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள பொறுத்தவரையும் கோல்டோட பிரைஸ் இப்போ வந்து கரெக்ஷன்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா இவர் சொல்ற மாதிரி ஒரு ஹைய வந்து தொடுமா? அதாவது உச்சத்த தொடுமா? அப்படின்னு எவ்வளோ நம்புறீங்க? இல்ல கோல்ட பொறுத்தவரையும் எப்பவுமே ஒரு சேஃப் அசெட் கிளாஸா வந்து நாங்கலாம் நம்புறோம். அதனால அதுல அதிகமான முறையில நாங்க எப்பயுமே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ வந்து கரெக்ஷன் டைம். ஸோ அதனால நாங்க அதிகமா பை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன்னா, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு கரெக்ஷன் நடக்கும். இன்னும் வந்து கம்மியான பிரைஸ்க்குலாம் வரும். அப்ப நாங்க பை பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.